ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பிளைண்ட் டெக் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டெக் ஃப்ரீடம் சம்மந்தமாக இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 3வது வீடியோ. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் போயிடலாம். மொதல் வீடியோவில் நம்ம ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். 2வது வீடியோவில் அதோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதுக்கான வரவேற்பு நிறையாவே ரொம்ப அமோகமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதேமாரி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. எங்களுக்கு ரொம்பவே ஊக்குவிப்பாக இருக்கும். பார்வையற்றோர் சமூகத்துக்கு தெரிஞ்ச தகவலை பகிர்ந்து கொள்ளுறதுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த டெக் ஃப்ரீடமில் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபீச்சர், என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அது எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஃபீச்சர் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பண்ணுவேன். ஏன்னா உள்ளே போய் அதை எப்படி செய்யறதுலாம் காட்ட போகிறது கிடையாது. லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் புரிஞ்சிக்கவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும். ஓகே, இப்போது நம்ம போன வீடியோவில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஆங்கிலத்திலும் இருக்குது, நம்ம தமிழ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில், எந்த மொழியில் வேணும்னு தோணுதோ அதில் பார்த்துக்குங்க, உங்களோட சௌகரியம் பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நான் அந்த டெக் ஃப்ரீடம் ஆப்பை திறக்கிறேன். Speaker ETM Tech Freedom. Tech Freedom has one notification. Tech Freedom. Register for the VID update. Hello users. Update. ஓகே, நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஸோ இதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். Hello users. Exit button. Update button. Play Store. அப்டேட் பண்ணுற வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். Image of Tech VI develop. Uninstall. Update. Uninstall. அதை அப்டேட் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தடங்களுக்கு மன்னிக்கணும். ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. Cancel unavailable. Open unavailable. Icon of verified. Installing. ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்டேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அது இன்னும் சில பெர்சன்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்டேட்டை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இது வேண்டாம். அவங்க ஏதாவது ஈவெண்ட்டு இல்லை ஏதாவது போட்டி அந்த மாதிரி வச்சாங்கன்னா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேணும்னு அது தோணுச்சுன்னா, அவங்க என்னென்ன ஈவெண்ட் செய்வாங்கன்னு எனக்கு ஷுவராக தெரியல. பட் அவங்க ஈவெண்ட் செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்க ஆப்பை திறக்கும் போது இப்படி தான் காட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இப்படி இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்தாச்சு, அதாவது ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. அதோட ஹோம் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடி காட்டியிருந்தேன். இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு முன்னாடியே காட்டியிருந்தேன். இப்போது வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க போன 2 வீடியோவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வாங்க. புதுசாக மொதல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறமா செகண்ட் என்னென்னா அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு காட்டியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ், ஓகேவா, ஃபீச்சர்ஸ் கேட்டகரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, ஓப்பன் நேவிகேஷன் ட்ராரை நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணிடுவோமா? பண்ணியாச்சு. இப்போ இங்கே நிறைய கேட்டகரிஸ் இருக்குன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்.
சரிங்களா. இதுதான் அதோட இன்டர்ஃபேஸு. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இன்டர்ஃபேஸில் வந்து கேட்டகரிஸ் நிறையா இருக்கும். ஹோம் பேஜு, ஃபீச்சர், இயர் புக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபீச்சர் கேட்டகரியாக கிளிக் பண்ண போகிறோம். Tech freedom by me. Home checked. Features unchecked. ஏதாவது ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த கேட்டகரி கிளிக் பண்ணிவிட்டு Tech freedom. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு வந்துடும். இங்கே வந்து ஃபீச்சர்ஸோட இங்கே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். சரிங்களா. Features. இப்போ நம்ம ஒரு ஃபீச்சராக பார்க்கலாம். ஷார்ட்டாக பார்த்துடலாம். App backup button. ஓகே, ஆப் பேக்கப். ஓகே, இந்த ஆப் பேக்கப் ஃபீச்சர் எப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் எப்போதும் சொல்கிற மாதிரி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஷார்ட்டாக குயிக்காக சொல்லிடுறேன். என்ன இந்த ஆப் பேக்கப் வந்து இந்த ஆப் பேக்கப் ஃபீச்சர் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆப்ஸ் மொபைலில் வச்சுருக்கீங்க, அது யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லைன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, சப்போஸ் நான் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு மாறினதுக்கப்புறமா அந்த அப்டேட் நல்லா இல்லாட்டி நான் ப்ரீவியஸ் அப்டேட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபீச்சர் வழியாக பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா. பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு சப்போஸ் நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டை இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வேண்டாம், வேற என்ன, ஓகே, உதாரணத்துக்கு இந்த ஓகே காமெண்ட்ரி. சரிங்களா. காமெண்ட்ரி அதாவது ஜிஷோவே எடுத்துக்கலாமே. சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்க்ரீன் ரீடர் டாக் பேக் மாதிரியே இருக்கும். ஓகே, அது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு நான் மாறிட்டேன். எனக்கு அந்த அப்டேட் பிடிக்கல, எனக்கு ப்ரீவியஸ் அப்டேட் வேணும். எனக்கு எந்த டெலிகிராம் சேனல்ஸும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு நான் யார்கிட்டையும் எப்படி என்ன சொல்கிறது, எனக்கு அந்த பழைய அப்டேட் வேணும். அப்படிங்கிறப்போ நான் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது, ஆனால் எனக்கு அந்த அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் பழைய அப்டேட் வச்சுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஆப் பேக்கப் ஃபீச்சருக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்பை பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். பேக்கப் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜில் அது சேவ் ஆகிடும். அப்போது நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அந்த லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு பிடிக்காட்டி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜுக்கு போயிட்டு பேக்கப் பண்ணி வச்சு அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு பழைய ஜிஷோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் திருப்பியும். இல்லை யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஆப் கேட்குறாங்கன்னா கூட நீங்கள் இந்த ஆப் பேக்கப் ஃபீச்சர் வழியாக ஷேரும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆடியோ எடிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ எடிட்டர் ஃபீச்சர் வந்து எதுக்குன்னா உங்கள் ஆடியோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேஷ் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 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 ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த கேஷ் ரீடரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி ஃபீச்சர் ஆப்னு சொல்லுவாங்க இந்த டெக் ஃப்ரீடமை. அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் தனித்தனி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், உங்கள் ஸ்டோரேஜையும் சேவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபார்மேட்டுக்கு இது கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சோதிச்சு பார்த்ததில்ல. நம்ம அடுத்து அதனால் வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். உங்கள் டாக்குமெண்ட்ஸை கூட நீங்கள் இங்கே வந்து ரீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அது இந்த டாக்குமெண்ட் சேவர் ஃபீச்சரில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஃபீச்சரை பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா, அதில் டெக்ஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த இமேஜ் ரீடர் ஃபீச்சருக்கு வந்து நீங்கள் அது படிச்சுக்கலாம். மற்றபடி நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அது படிக்குமா அப்படின்னு கேட்டால் நான் இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இன்ஸ்டன்ட் ரீடர் இது வந்து என்னென்னு எனக்கு ஷுவராக தெரியல. இந்த இன்ஸ்டா ரீடர் மாரி தான் அதோட ஃபீச்சர் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் அது பேர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஓகே, அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லிங்க் சேவ். இந்த லிங்க் சேவரில் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் லிங்க் இருந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது யூடியூப் லிங்க்கு இல்லாட்டி வெப்சைட் லிங்க் அந்த மாதிரி ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மை பிளேயர் மியூசிக் பிளேயர் மாதிரி தான் இதுவும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஆடியோஸை ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது
எழுதி வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த நோட் பேட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். Password saver button. உங்கள்கிட்ட ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாஸ்வேர்ட் அந்தமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பயப்பட வேண்டாம், இந்த ஆப் வந்து சேவ் அண்ட் செக்யூர் தான். PDF reader button. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பிடிஎஃப் ரீடர். பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து படிச்சுக்கலாம். Text translator button. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டர். இது வந்து எதுக்குன்னா இப்போது தமிழ்லேருந்து ஹிந்தி இல்லாட்டி தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா, இல்லாட்டி தமிழ்லேருந்து ஃப்ரான்ஸ் ஓகேங்களா, கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம். அதில் பேசணுன்னா அந்த பாஷை நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த டிரான்ஸ்லேட்டை பண்ணிக்கலாம். Video editor button. ஓகே, இந்த வீடியோ எடிட்டர் ஃபீச்சர் இதில் வந்து நீங்கள் உங்கள் வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். Voice recorder button. ஆடியோ வந்து நீங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஃபீச்சரில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். Voicify TTS button. ஓகே, இந்த வாய்ஸிஃபை டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. என்னென்னா இது வந்து இந்த வாய்ஸிஃபை டிடிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது வழியாக அவுட்டோ டிடிஎஸ் இல்லாட்டி மல்டி லாங்குவேஜ் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை இந்த வாய்ஸிஃபை டிடிஎஸ்ஸை யூஸ் பண்ணலாம். அதே ஃபங்க்ஷன் தான், ஆனால் ஃப்ரீ. Open navigation door button. ஓகே, அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். Back button. Play Store. System launcher. Page 1 of 3. IQ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சரு. எப்படி போய் பார்க்கணும்னு நான் திருப்பியும் சொல்லிடுறேன். டெக் ஃப்ரீடம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஓப்பன் நேவிகேஷன் டோர் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து ஹோம் வந்து டிக்கில் இருக்கும், அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். அது பக்கத்தில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபீச்சர் நாட் டிக்னு இருக்கும். அது டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஃபீச்சர் கேட்டகரி உள்ளுக்கு போயிடும். அங்கே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வேணுமோ நீங்கள் அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஒரு ஃபீச்சரும் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன்னு இல்லையா, உங்களால் ஆர்வம் தாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறனா கூட பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பார்த்துட்டு உங்களுக்கு அது என்னன்னு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக டியூட்டோரியல் பார்த்து இன்னும் அதுக்கான புரிதலை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்மளோட கம்யூனிட்டி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா நான் வந்து லிங்க்கை தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. உங்கள் கருத்துக்கள் வந்து எங்களை ரொம்ப ஊக்குவிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.